கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். போயர் யுத்தத்தில் ஒரு போதகரின் மகன் தென்னாப்பிரிக்காவில் இருந்த சேனையில் சேர்ந்திருந்தான். போதகர் அவனை ஒவ்வொரு நாள் இரவிலும் தமது ஜெபத்தில் நினைவுகூர்ந்து பரமனின் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் இரவு போதகர் தூங்கவில்லை, தூக்கம் வரவில்லை. எப்போதும் போல் தம் மகனை பிரார்த்தனை நிமித்தம் மூலம் பரமபிதாவின் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்தார். சிறிது நேரமான பின்பு அவனை மீண்டும் ஒருமுறை ஆண்டவரிடம் ஒப்புவிக்க அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அவர் அவ்வாறு செய்த பின்புதான் அவருக்கு தூக்கம் வந்தது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த கடும் போருக்கு பிறகு சேனையில் உள்ள ஒரு உயர் அதிகாரி சிறிது நேரம் இளைப்பாற ஒரு கூடாரத்தில் படுத்திருந்தார். கூடாரத்திற்கு வெளியே அடக்கம் செய்வதற்கென்று 12 பிணங்கள் கிடத்தப்பட்டிருந்தன. அந்த உயர் அதிகாரிக்கு நித்திரை வராமையினால் வெளியே மரித்து கிடக்கும் போர் வீரர்களை இறுதி முறையாக பார்க்க சென்றார். அப்பிரேதங்களில் ஒன்று அசைவதை கண்டார். உடனே அப்போர் வீரனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிட்டார். அவனே அப்போதகருடைய மகன் என்ற செய்தி பின்பு தெரிய வந்தது. ஆம் என கண்பானவர்களே, அந்த போதகரின் ஜெபம் அவர் மகனை உயிரோடு எழும்ப செய்தது. அதுபோல நாமும் ஜெபிக்கும்போது எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவோம். உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபியுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள். அதுபோல பிறருக்காக, தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.